சாபக்கேடு இந்த இளையராஜா, பாக்யராஜா, இந்த ராஜாக்கள் எல்லாம். இவர்களால் வாழ வைக்கப்பட்டவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இல்லை. இளையராஜாவை ஒருத்தர் தாக்கிட்டார், வெளியிலே வராத செய்தி. நீங்கள் பிரசாத் ஸ்டுடியோக்கு வரும்போது அந்த இளைஞன் போய் பேசுகிற மாதிரி போய் இளையராஜா புரட்டி எடுத்தான் இந்த பிரசாத் ஸ்டுடியோவில். நடந்தது. வல்ல வராது, எப்படி வரும்? மீடியா தான் புரோக்கராக இருக்கானே. இளையராஜா பொறுத்த வரைக்கும் பெரிய பேராசைக்காரன், மோசடிக்காரன். எப்படின்னா அந்த பாட்டு பாடுவதற்கு, இசையமைப்பதற்கு தயாரிப்பாளர் பணம் கொடுத்துருவார். அதோட அந்த இசையமைப்பாளருக்கும் பாடகருக்குமான உறவு முடிச்சு போச்சு. ப்ரொடியூசருக்கு நட்டமானா இளையராஜா கொடுப்பாரா? லோகேஷ் கனகராஜுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் வங்கியில் கிணத்துக்கிற சின்ன கிராமத்து வங்கியில் வேலை பார்க்குறாரு. இங்கிலீஷ் படம், ஹிந்தி படம், எல்லாம் தமிழ் படம், மலையாளம் எல்லா படத்தையும் ரிலீஸ் ஆனால் உடனே பார்த்துருவார், இல்லை சிடி வாங்கி போட்டு பார்த்துருவார். இவர் தான் பெரிய டேரக்டர், பிட்டு பட டேரக்டர். அதில் ஒரு பாட்டு, இதில் ஒரு பாட்டு வெட்டி ஒரு படம் ஆக்கிடுவார்.